இருபுறமும் கற்குள்ள பட்டயம். எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கற்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையிருக்கிறதாயும் இருக்கிறது. பட்டயம் எவ்வாறு ஆழமாக ஊடுருவி சென்று பிரிக்கிறதோ அவ்வாறே தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனின் உள்ளத்தின் ஆழம் வரை சென்று அவனுடைய எண்ணங்களையும் நோக்கங்களையும் பகுத்தறிகிறது. இது ஆவிக்குரிய அறுவை சிகிச்சையை மேற்கொண்டு நன்மை தீமைகளை பிரிக்கிறது. வாள் என்பது போருக்கு பயன்படும் ஒரு கருவி. வாளின்றி ஒரு போர் வீரன் போருக்கு செல்வது முட்டாள்தனம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை சமாதானம் நிறைந்ததாக இருந்தாலும் அதற்கு ஒரு மறுபக்கமும் உண்டு. அது யுத்தம். என்ன யுத்தம் அது? தேவனுக்கு விரோதியான சாத்தான் அவரை விட்டு நம்மை பிரிப்பதிலே தீவிர முயற்சி எடுத்துக்கொண்டே இருப்பான். ஆகவே அவனிடம் போராடும் ஒரு யுத்தம் வாழ்க்கை முழுக்க உண்டு. பிசாசானவன் நம்மை வீழ்த்தவும் சோதிக்கவும் பயன்படுத்தும் தந்திரங்கள் அனைத்தும் வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதால் நாம் வசனத்தை தியானிக்க தியானிக்க இன்னும் விழிப்புணர்வு உள்ளவர்களாக மாறுவோம். மேலும் வேதத்தில் உள்ள வாக்குத்தத்தங்களையும் வசனங்களையும் வைத்து அவனை ஜெயிக்க முடியும். குறிப்பாக வசனங்களை மனப்பாடம் செய்து நாம் இருதயத்தில் வைத்திருப்போமானால் அது பிசாசிற்கு ஒரு விரோதமான ஒரு ஆயுத கிடங்காகவே மாறும்.